இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மகேஸ்வரன் ராமேஸ்வரத்தில் இருந்து அளிக்கும் தகவலை பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 15ஆம் தேதி 746 விசைப்படகுகள் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. இவர்கள் கச்சத்தீவு வரை மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்துக்கு வந்த இலங்கை கடற்படையினர் சார்புதீன் மற்றும் குணவாளுக்கு சொந்தமான 2 விசைப்படகு, அதிலிருந்த அருள் சகாயம், அருள்ராஜ், முனியசாமி உட்பட 8 மீனவர்களை சிறைபிடித்து சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களும் தலைமன்னார் கொண்டு சென்று விசாரிக்கப்பட்டனர். விசாரணைக்கு பின்பு அவர்கள் மீது எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த இலங்கை கடற்படை நேற்று மன்னார் நீதிமன்றத்தின் நீதிபதி ஆனந்தி கனகரத்தின் முன்பு ஆஜர்படுத்தினர். விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அவர்களை வருகின்ற 27ஆம் தேதி வரை அனுராதபுரம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று அவர்கள் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏற்கனவே 5 மற்றும் 6ஆம் தேதியில் ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு சென்று சிறைபிடிக்கப்பட்ட 9 விசைப்படகுகள் மற்றும் 49 மீனவர்கள் அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்பொழுது 8 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சிறையில் அடைத்துள்ளது. தொடர்ந்து இந்த அட்டூழிய செயலில் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது காலங்காலமாக மீன்பிடித்த இடத்திலேயே ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து தங்களது கைது நடவடிக்கையை மேற்கொண்டே வருகின்றது. ஏற்கனவே 40 நாள் தடை காலத்துக்கு பின்பு இப்படி கைது செய்யப்படுவதால் அவர்கள் ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் மட்டுமல்ல தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் வருகின்ற 22ஆம் தேதி வெள்ளைக்கொடி என்று இலங்கைக்கு கடல் வழியாக சென்று முற்றுகை போராட்டம் நடத்த இருப்பதாகவும் ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காலங்காலமாக மீன்பிடித்து வரக்கூடிய இந்த பாரம்பரியமிக்க இடத்தில் மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும். அளவுற்று அன்னை செலாவணியை ஈட்டு தரக்கூடிய இந்த மீனவ தொழிலாளர் தொடர்ந்து நலிந்து வருவதாகவும் மீனவ சங்கங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன. சத்தியம் செய்திருக்கார் ராமேஸ்வரத்திலிருந்து மகேஸ்வரன். கடந்த 1 மணி நேரத்திற்கு